ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா நக்ஷு வந்து சாலிட் வந்து எடுத்துக்க போகிறா. அது வந்து டாக்குமெண்ட்டாக பண்ணலாம், மெமரியை வந்து ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ கேப்சர் பண்ணது. நான் சாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா மெமரியும் நான் வந்து கேப்சர் பண்ணேன். அவள் வந்து ஃப்யூச்சரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாரியே வந்து பார்த்திங்கன்னா நக்ஷுக்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணது. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஃப்ரைடே அன்றைக்கி ஆடி பூரத்தன்னைக்கு தான் பாப்பாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாலிட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது. மார்னிங் வந்து என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து இட்லி தான் கொடுத்தேன். நான் வந்து வேறு எதுலேருந்தும் ஸ்டார்ட் பண்ணல, ரைஸ்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வந்து சாமுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து ரைஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வேறு எதுவுமே நான் கொடுக்கல, ராகிலாம் ஸ்டார்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு ரைஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நக்ஷுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரைஸே கொடுக்கலான்னு சொல்லி தான் மார்னிங் வந்து நான் வந்து இட்லி கொடுத்தேன். இட்லி கொடுத்துட்டு அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூட வச்சு தண்ணி வந்து ஊற்றினா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அது கூட அப்சர்வ் ஆகி நல்லாயிருக்கும். இப்படி கையால் நம்ம வந்து மேஷ் பண்ணி வந்து பாப்பாவுக்கு கொடுக்கலாம். நான் அப்படி தான் வந்து கொடுத்தேன். நக்ஷுக்கு சாலிட் கொடுக்க போகிறோன்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸைட் ஆனேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நக்ஷு வந்து நல்லா பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா கவனிப்பா. சரி, பாப்பாவும் நல்லா சாப்பிடுவான்னு நினச்சிட்டு தான் நான் வந்து அவளுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சரி, ஓகேன்னு சொல்லிட்டு. பட் வந்து சாமுக்கு நக்ஷுக்கு சாப்பிட தெரியல, என்னன்னு தெரியல. அவளுக்கு வந்து வெளியே தள்ளி விட்டா. பட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நல்லாவே போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பேபிஸோட ஃபுட் ரெசிபிஸ் வந்து நிறையா வரப்போகுது. ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் நிறையா வரப்போகுது. நியூ மாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச நியூ மாம்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நக்ஷுக்கு ஊட்டும் போது சாமும் வந்து அம்மா எனக்கு ஊட்டி விடுமான்னு சொன்னால் அவளுக்கு அப்படியே நான் வந்து சைட் பை சைடில் பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டேன். உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் என்னென்ன ஹெல்த்தியான ஃபுட் வந்து கொடுக்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் அந்த ரெசிபி வந்து என்னோடய பேபிஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுறேன். இல்லை பார்த்தீங்கனாலும் தெரியும், நக்ஷுக்கு வந்து சாப்பிடவே தெரியல. சாப்பாடை வந்து வெளியே தள்ளி விடுறா. அவளுக்கு வந்து பிடிக்கல என்னன்னு தெரியல, இல்லை சாப்பிட முழுங்க தெரியலையானு தெரியல. அவளுக்கு வந்து நாங்கள் சாப்பிட்றத பார்த்த எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா அவள் சாப்பிடக்கூட இல்லை. நார்மலாக தான் ஃபேஸ் இருந்துச்சு. நாங்கள் சாப்பிடும்போது நல்லா வந்து சிரிப்பா அப்படின்னு நல்லா கண்ணை வச்சுட்டு இப்படின்னு பார்ப்பா. பட் இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் அவளுக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுதுன்னு தெரியல. அதனால் நான் வந்து கொடுக்கல அவளுக்கு, அதோட விட்டுட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாவது ஃபுட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இட்லி வந்து கொடுக்கறத விட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நான் வந்து கொடுக்கல. உங்கள் பேபிஸ்க்கு வந்து நீங்கள் எந்த மந்த்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்கள் பேபிக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சாலிட் வந்து என்ன கொடுத்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் பாட்டிலில் வந்து கொடுக்கல, நான் ஸ்பூனால் வந்து தான் கொஞ்சமாக வந்து பாப்பாவுக்கு அப்படி தான் கொடுத்தேன். நல்லா வந்து சுட வச்சு தண்ணி அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மதியம் நான் என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு சாதம் வந்து கொடுத்தேன். அதாவது கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பருப்பு எடுத்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு வந்து வச்சு பார்த்தேன். பட் இட்லி பண்ண மாதிரியே தான் பருப்பு சாதமும் வந்து பாப்பாவுக்கு வந்து எடுத்துக்க தெரியலையா இல்லை பிடிக்கல என்னன்னு தெரியல. அதே மாதிரி தான் வந்து வெளியே தள்ளிகிட்டே இருந்தா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் விட்டாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இது கொடுத்தா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் நக்ஷுக்கு வந்து சாலிட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சதான் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.